புண்டரீகனுடைய உண்மையான பக்தியைக் கண்டு மகிழ்ந்த ஸ்ரீ கண்ணபிரான் அவன் முன்பு தோன்றினார். ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியின் திவ்யமங்கல வடிவத்தை மகிழ்ச்சி பொங்க தரிசித்து பேரானந்த கடலில் மூழ்கிய புண்டரீகன் தன் கைகளை இரண்டையும் தலைக்கு மேல் உயர்த்தி சாஷ்டாங்கமாக வணங்கி பணிந்து இனிய தோத்திர பாமாலைகளை பாடி துதித்தான். உடனே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தம் பக்தனாகிய புண்டரீகனை கடாட்சித்து, பாகவத சீலனே, நீ உன் தாய் தந்தையரிடம் கொண்டிருந்த உண்மையான அன்பையும் நன்றி உணர்வையும் உன் ஞான பக்தி வைராக்கியங்களையும் நீ செய்து வரும் பூஜைகள் தவம் முதலியவற்றையும் கண்டு நாம் பெரிதும் மகிழ்ந்தோம். நீ பெற விரும்பும் வரத்தை கேட்டு பெற்று கொள்ளலாம் என்று திருவாய் மலர்ந்தருளினார். அதை கேட்டதும் புண்டரீகன் மகிழ்ந்து, சுவாமி, அடியேனுக்கு தங்கள் தரிசனம் தந்த தங்களது பேரன்பை எப்படித்தான் புகழ்ந்துரைப்பேன். நீர் உலக இரட்சகர், அபயம் என்று சரணடைந்தவர்களை ஆதரித்து அருளும் அன்பு மிக்கவர். அடியேனுக்கு தேவரீர் சேவை தந்தருளியது அல்லாமல் அடியேன் விரும்பும் வரத்தையும் கேட்கும்படி கட்டளையிட்ட அருளினீர்கள். அடியேனுக்கு இப்போது தரிசனம் தந்த வண்ணமே என்றும் இவ்விடத்தில் எழுந்தருளி இருந்து இந்த ஸ்தலத்தையும் தீர்த்தத்தையும் சிறப்படைய செய்தருள வேண்டும். இதுவே நான் தங்களிடம் பெற விரும்பிய வரமாகும் என்று வேண்டினான். இவ்வாறு புண்டரீகன் வேண்டியதை கேட்டதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவனை நோக்கி, அன்பனே, உன் விருப்பம் இன்றே நிறைவேறும். யாம் இந்த கணம் முதல் பாண்டுரங்கநாதன் என்ற பெயருடன் இவ்விடத்தில் இருப்போம். உன் பெருமைக்கு அறிகுறியாக இந்த தலம் புண்டரீக கஷேத்திரம் என்று பெயருடன் சிறப்பு பெற்று விளங்கும். உனக்கு தரிசனம் தந்ததைப் போலவே யாம் இங்கு மேற்கு புறமாகவே எழுந்தருளி இருப்போம். எமக்கு இந்த இடம் எமது வைகுந்தத்தை விட சிறப்புடையதாகும். இத்தலம் புஷ்கரத்தை விட மும்மடங்கும், திருக்கேதார கஷேத்திரத்தை விட 6 பங்கும், வாரணாசியை விட 10 பங்கும், ஸ்ரீ சைலத்தை விட பல பங்கும் அதிகமான பெருமையுடையதாக விளங்கி கொண்டிருக்கும் என்று திருவாய் மலர்ந்தருளிவிட்டு அங்கிருந்து மறைந்தார். முனிவர்களே, இதுவும் அன்றி வேறு திருக்கோயில்களிலுள்ள தெய்வங்களை பூஜிப்பதை விட இந்த பாண்டுரங்க கஷேத்திரத்தில் உள்ள தெய்வங்களை பூஜிக்கும் பயன 1000 மடங்கு அதிகமாகும். இந்த கஷேத்திரத்தில் ஒரு நாள் தங்கியிருப்பதனால் ஏற்படும் பயன் வேறு கஷேத்திரங்களில் பல நாட்கள் வசித்திருக்கும் பயனை விட சிறந்து அதிகமாகி சாயுஜ்ய பதவியை, இறைவனோடு ஒன்றியிருக்கும் பேற்றை அளிக்கும். மேலும் இந்த திருத்தலத்தில் பிறக்கும் உயிரினங்கள் மறுபிறவியில் புண்ணிய ஞானமுடைய மனித உடலை பெறும். இங்கு ஒரு யாசகனுக்கோ அதிதிக்கோ ஒருவேளை அன்னம் அளித்தாலும், சிறிதளவு பொருளுதவி செய்தாலும் மிதமிஞ்சிய புண்ணியங்கள் கிடைக்கும். இங்கு பிதுர்களின் கருமங்களையும் யாகங்களையும் யோகங்களையும் செய்பவர்களை அவர்களுடைய மூதாதையராகிய பித்துர்கள் மனம் மகிழ்ந்து வாழ்த்துவார்கள். தேவேந்திரன் முதலிய தேவர்கள் புண்ணிய லோகங்களை அடைய விரும்பி பாண்டுரங்கன் நாதனை சேவித்து கொண்டிருப்பார்கள். ஸ்ரீ பாண்டுரங்க கஷேத்திரத்திலுள்ள கஷேத்திர பாலகர்களையும் கலைமகளையும் சித்தலிங்க மூர்த்தியையும் பாண்டுரங்க மூர்த்தியையும் பக்தியுடன் பூஜிப்பவர்களுக்கு இகலோக இன்பங்கள் ஏராளமாக உண்டாகும். துவார பாலகர்களை பூஜிப்பவர்களுக்கு சகலவிதமான சம்பந்துக்களும்
உண்டாகும். இன்னமும் சொல்கிறேன் கேளுங்கள். முன்பு ஒரு காலத்தில் திரிதருஷ்டனன் என்ற அரக்கன் ஒருவன் சுதாயுத பாணியாக உலகில் உள்ளவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் பகவான் அவனை இந்த க்ஷேத்திரத்தில் சம்காரம் செய்தார். இந்த தலத்தில் ஸ்ரீ புண்டரீக வரதன் விடியற் காலையில் சிவந்த மேனியை உடையவராகவும் நண்பகலில் வெண்ணிற மேனியை உடையவராகவும் மாலையிலும் இரவிலும் கருநிற திருமேனி உடையவராகவும் விளங்குவது வழக்கம். இவ்வாறு மும்மூர்த்திகளின் சுரூபத்துடன் விளங்கி கொண்டிருக்கும் பகவானை முனிவர்களும் மக்களும் நித்யானந்த நிலையை அடைய கருதி முப்பொழுதும் வணங்கி வழிபட்டு எப்போதும் இவ்விடத்தை விட்டு அகலாமல் பூஜை செய்து கொண்டிருப்பார்கள். பாண்டுரங்க நாதருக்கு அபிஷேகம் செய்து ஆடையா அபாரங்கள் முதலியவற்றை அணிவித்து அலங்காரம் செய்து நிவேதனம் செய்து தொண்டு செய்பவர்களுக்கு எல்லாவிதமான போக போக்கியங்களையும் முக்தி மார்க்கத்தையும் பகவான் தந்தருள்வார். இந்த திருத்தலத்திலிருக்கும் தீர்த்த மூர்த்தியை தரிசிப்பவர்களுக்கு பல திவ்ய திருத்தலங்களை தரிசிக்கும் பொருட்டு தீர்த்த யாத்திரை செய்த பெரும் பயன் உண்டாகும். ஆகையால் பாண்டுரங்க க்ஷேத்திரத்தில் க்ஷேத்திரமூர்த்தி, தீர்த்தமூர்த்தி, மூர்த்தி, மூர்த்திகரம் என்ற மூவித மூர்த்திகளையும் முறைப்படி தரிசித்து வேத விதிப்படி பூஜிக்க வேண்டும். அந்த திவ்ய திருத்தலத்தின் மேற்கு திசையில் இருக்கும் பத்ம தீர்த்தத்தில் நரநாராயணர் என்ற முனிசி வேஷ்டர்கள் மிகவும் சிறப்புடன் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேவர்கள் இரவும் பகலும் இடைவிடாமல் பூஜித்து துதித்து கொண்டிருப்பார்கள். பெருமானின் திருச்செவிகளில் அணிந்திருந்த குண்டலங்கள் விழுந்த இடத்தில் ஒரு தாடகம் ஏற்பட்டது. அந்த குண்டல தீர்த்தத்தில் முழுகி எழுந்தவர்கள் தாம் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று தவசீலர்களாக விளங்குவார்கள். அங்கு கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ நரசிங்க மூர்த்தியின் அருகில் முன்பு ஒரு காலத்தில் யாதவ மங்கையொருத்தி மகாவிஷ்ணுவை குறித்து கடுந்தவம் செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய ஊக்கமிகுந்த உண்மையான தவத்தை கண்டு உலங்கணிந்த பகவான் அவள் முன்பு தோன்றினார். அந்த திவ்ய மங்கள விக்கிரக ஸ்வரூபத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்து கல்லும் புல்லும் கசிந்து உருகும்படி தொழுது போற்றி அவரது திருவடி தாமரைகளை நமஸ்கரித்து, சுவாமி, அடியேன் என் நிலையில் இருந்தாலும் எந்த தொழிலை செய்து வந்தாலும் எந்த காலத்தில் இருந்தாலும் உம் திருவடி தாமரைகள் என் நெஞ்சம் விட்டு அகலாதிருக்கபடி வரம் தந்தருள வேண்டும் என்று வேண்டினாள். அந்த யாதவ மங்கையின் உள்ளன்பை கண்டு உள்ளங்கனிந்த பகவான் அவளுக்கு அருள் புரிந்து, பெண்மணி, நீ விரும்பிய வரத்தை அளித்தேன் என்று திருவாய் மலர்ந்தருளி அங்கிருந்து மறைந்தார். அன்று முதல் அந்த மங்கை உண்மை ஞானம் பொங்கும் உள்ளமுடையவளாய் சகல ஆபரணங்களையும் அணிந்து மிக்க அழகுடன் அங்கேயே விளங்கி வருகிறாள். மேலும் கேளுங்கள். முன்பு ஒரு காலத்தில் சகர புத்திரர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கொடிய சாபத்தை நீக்கும் பொருட்டு அவர்களது பரம்பரையில் தோன்றிய பகீரதன் என்பவன் பிரம்மதேவனை குறித்து அருந்தவன் செய்தான். அவனுடைய தவங்கண்டு மெச்சிய நான்முகன் அவன் முன்பு தோன்றி வரமளித்தான். அந்த வரத்தின் மகிமையால் சகரர்களுடைய தேகம் வெந்து பொடியான சாம்பலின் மீது வானிலிருந்து பாய்ந்த ஆகாய கங்கை சகரர்களை கரையேற்றி
பாதாளம் நோக்கி பாய்ந்தது. கங்கை தன்னுடைய முழு வேகத்துடன் பாதாளத்தை நோக்கி பாயும்போது அவளது வேகத்தால் உலகம் அழிந்து போகாமல் காப்பதற்காக நான் அவளை எனது ஜடையில் தாங்கினேன். அதனால் கர்வ பங்கமடைந்த கங்கையை பகீரதனின் வேண்டுகோளுக்கு இணங்க நான் கீழே விட அவள் பாய்ந்து கொண்டே பாதாளம் நோக்கி சென்றாள். அவளது பயத்தை கண்ட நான் அவளை நோக்கி, கங்கையே, நீ ஏன் பயந்து செல்கிறாய்? இந்த பாண்டுரங்க க்ஷேத்திரத்திலேயே இருப்பாயாக என்றேன். கங்கையும் அவ்வாறே அங்கு தங்கியிருக்கலானாள். அவள் தங்கியிருக்கும் இடத்தில் நரசிங்க தீர்த்தம் என்ற ஒரு புண்ணிய தீர்த்தம் உண்டு. அங்கு பிரகலாதனுக்கு வரமளித்த நரசிங்க பெருமான் 32 திருக்கரங்களுடன் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.